போட்டு அடிக்கிறீங்க. இதுவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சரிங்கறாரு. ஆமா அது முற்றிலும் தவறு. அதுதான் தவறு. நீங்க வந்து திருப்பி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். திராவிட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியாலும் அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி மீது போடுகின்ற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஆதாரத்தோட வீடியோகள் இருக்கு, எல்லா நியூஸ்லயும் அதை போடுறாங்க சார். எல்லாமே நீதிமன்றம் முடிவு பண்ணது. எது வந்தா நீதி சரி. இது வரைக்கும் சார் ஏன் சார் போலீஸ் எஃப்ஐஆர் போடல? இது வரைக்கும் அது வரைக்கும் 2 பேர் மேல எஃப்ஐஆர் போடல. நீங்க புகார் கொடுங்க, அவங்க புகார் நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் சார். நாங்க என்ன கேட்கிறோம் சார், சின்ன விஷயம் தான் சார். திருமாவளவன் கீழே இறங்கி சரி போப்பான்னு சொன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. அது பெருந்தன்மையை காட்டுது. அது இல்லாத இவங்க வீடியோல போயிட்டு உடனே வெளியிடுறாரு, முன்னுக்கு முரண்பதா வந்து தகவல்கள் சொல்றாரு. இதை மக்கள் பாக்குறாங்க. மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பை குறைக்கிறதுக்கு தான் அவர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டாரு. அதையும் மீறி நீங்க ஒரு பொது இடத்துல போயிட்டு ஒரு பொதுக்கூட்டங்களில் போயிட்டு 4 அடி தான் தட்டினா பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, அது கூட முறைச்சதுக்காக தான். அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா? உங்களுடைய கொள்கை அதுதானா? முறைச்சா நீங்க அடிப்பீங்க. அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி மேலே நீங்க பாத்தீங்கன்னா கருத்து இல்லாத நம்ம பேசணும். அதுக்காக நீங்க புகார் கொடுங்க. நீதிமன்றம் இருக்கு, காவல்துறை இருக்கு, சரிங்களா? சட்டத்துடைய கட்டமைப்பு எங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பலமா இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அடிக்கிறீங்க. இருங்க திட்டமிட்டு அடிச்சவங்க பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் எடுத்துட்டு வராங்க, ஊடகங்கள் காட்டுறாங்க. திட்டமிட்ட செயல் இல்லையா? அதெல்லாம் திட்டமிட்ட தவறு இல்லையா? அதெல்லாம் என்ன திட்டமிட்டு பெரிய இன்டர்நேஷனல் தலைவர் அவர் திட்டமிட்டு நாங்க ஏகே பார்ட்டிஷன் என்னங்க நீங்க லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏர்போர்ட் மூர்த்தி தான் சொல்றேன். கருத்து சொல்றவனுக்கு வேறுபாடு. விமர்சனத்தை நம்ம உள்வாங்கலாம். ஆனா நீ அவதூறு பரப்புறவன வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ் பணம் வாங்கிட்டு ஒரு கைக்கூலியா செயல்படுற உன்னை வந்து எல்லாமே அப்படியே வந்து சரியா நடந்தணும்னு நினைப்பா. நீங்க எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இங்க வந்து தலைவர் திருமாவளவனை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும். திருமாவளவன் பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாரு. அதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க.